ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் வெல்வெட் வேஃபில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எக்லெஸ் வெர்ஷனு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீமிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் வந்து வேஃபில் பண்ண போகிறோம். ஸோ எந்த இன்க்ரீடியன்ஸும் டைரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த ப்ரீமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணும் போது இந்த ரெட் வெல்வெட் வேஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது 3 கப்பு மைதா, அரை கப் வந்து கார்ன்மீல், அரை கப்பு கார்ன்ஃப்ளவர். கார்ன்மீலுன்றது மக்காச்சோளம் மஞ்சளாக இருக்கும். ஓகேங்களா? இது அதுதான் கார்ன்ஃப்ளவர்னு நினச்சிக்காதீங்க. கார்ன்ஃப்ளவர் வேறு, கார்ன்மீல் வேறு. நம்ம பீஸா இதில் கூட நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? அடுத்தது 1 கப் அளவுக்கு சர்க்கரை, பொடி பண்ண சர்க்கரை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கணும். நார்மல் கேஸ்டர் சுகரோ இல்லை கிரானுலேட்டட் சுகரோ நீங்கள் எடுக்கக்கூடாது. அடுத்தது மில்க் பவுடர். மில்க் பவுடர் அரை கப்பு. மில்க் பவுடர் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நெஸ்லே கம்பெனி எடுத்துக்கலாம், எது வேணாலும் அமுல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து அமுல்யா அப்படின்ற ஒரு கம்பெனியோட மில்க் பவுடர் தான் நான் இது பண்ணியிருக்கேன், இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட ரைஸ் ஃப்ளவர் வந்து 3/4 கப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சால்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன். அண்ட் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன். கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். கொக்கோ பவுடர் லைட் கொக்கோ பவுடராக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை லைட் கொக்கோ பவுடராக இருந்ததுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூனு. கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ 1 டீஸ்பூன். பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன். இவ்வளோ தான் நம்மளுடைய ப்ரீமிக்ஸு, நம்ம ரெடி பண்ண வேண்டிய வேஃபில் ப்ரீமிக்ஸு. ஸோ இதை நீங்கள் வந்து மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரெட் வெல்வெட் பவுடர். ஓகேங்களா? ரெட் வெல்வெட் பவுடர்னு உங்களுக்கு விற்கும், அது வாங்கிக்கோங்க. நார்மலாக நம்ம லிக்விடோ இல்லை வந்து ஒரு ஜெல்லோ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இது நீங்கள் 1/2 டீஸ்பூன் எடுக்கினீங்கன்னா அது வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டால் தான் நமக்கு வந்து கலர் நல்லா கொடுக்கும். இல்லைனா கலர் வராது, ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ரெட் வெல்வெட் பவுடர் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த பவுடர் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் ரெட் வெல்வெட்டுக்கு, கேக்குக்குமே இதுதான் நமக்கு யூஸாக இருக்கும். இல்லைனா ரோவர் கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஹேண்ட் விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரீ மிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 தடவை ஜலிச்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா? 3ன்றது நீங்கள் 5 தடவை கூட ஜலிச்சு எடுத்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகே? ஆனால் கம்பல்சரி மினிமம் ஒரு 3 தடவையாவது ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்துட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் என்னைக்காவது நீங்கள் திரும்ப எடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ திரும்ப இன்னொரு தடவை சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு தடவை சீவ் பண்ணிவிட்டு இது மாதிரி நான் வந்து 3 தடவையும் சீவ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 3 தடவை நான் சீவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஏன்னா நம்ம சீவ் பண்ணும்போது கொஞ்சம் சரியாக அதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் விஸ்க் பண்ணாமே கூட அது வந்து அங்கங்கே ஒரு சைடாக செட்டில் ஆகக்கூடாது. ஓகேங்களா? எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஒரு பக்கமாக செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ரெட் வெல்வெட் வேஃபில் ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே? அடுத்தது நம்ம வந்து ரெட் வெல்வெட் வேஃபில் எப்படி பண்ணுறது இந்த ப்ரீமிக்ஸை வச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது இந்த ரெட் வெல்வெட் ப்ரீமிக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இருந்து நான் 2 கப்பு ப்ரீமிக்ஸை எடுக்க போகிறேன். இப்போது நான் ப்ரீமிக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து இந்த கப்பில் மெஷர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றீங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ கப்புன்னு சொன்னேன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணுங்கள். கரெக்டாக ஈக்குவலாக வச்சு லெவல் பண்ணுங்கள். இப்போ சென்டரில் வந்து உள்ளே போயிடுச்சு. ஜஸ்ட்டு நல்லா இப்படி கோபுரம் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் எப்படி கை வச்சு நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுறோம், இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து
1 கப்பு. ஓகே, இப்போ 2வது கப் எடுக்கிறேன். அதே மாதிரி நல்லா ஈக்குவல் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். ஸோ என்னோட வேஃபல் மிஷினில் அதாவது 1 டைமுக்கு 1 கப்பு ப்ரீமிக்ஸ் தேவைப்படும். ஓகேவா? நான் யூஸ் பண்ணுறது வண்டர் செஃப் உடைய வேஃபில் மிஷின் தான். ஸோ அந்த ஒரு பிளேட்டில் ஊற்றுறதுக்கு எனக்கு 1 கப் தான் தேவைப்படும். இன்றைக்கி நான் 2 வேஃபில்ஸ் அந்த இதில் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். அதனால நான் 2 கப் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்மளோட வேஃபில் மிஷினை ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ஓகே, இது வந்து நான் சொன்னது தான் வண்டர் செஃப் கம்பெனி இது நான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் எந்த கம்பெனி வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மினிமம் டு மேக்ஸிமம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் சென்டராக வச்சோம்னா ஒரு மீடியம் இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ மீடியம் டு ஹையில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரீஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளுடைய ப்ரீமிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதனோட பேட்டர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ரெட் கலர் பட்டனு. ஸோ இது சம்டைம்ஸ் வந்து க்ரீனாகவும் மாறிடும். நல்லா ஹீட் ஆகிடுச்சின்னா கீழே வந்து ட்ரிப்பிங் ட்ரே, அதாவது நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றுறோம் இல்லையா, அதனோட பேட்டர் வந்து அதில் சப்போஸ் கீழே விழுதுன்னா அதில் கலெக்ட் ஆகிக்கும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்மளுடைய ப்ரீமிக்ஸ். ஸோ ப்ரீமிக்ஸ் இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். இது கூட இப்போ நீங்கள் 2 கப்பு ப்ரீமிக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது கூட வந்து 1 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கணும். மில்க்கு வந்து நீங்கள் நார்மலாக வந்து டோன்டு மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இல்லை உங்களுடைய நார்மல் பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை பேக்கெட் பாலை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் பேக்கெட் பாலை தண்ணி ஊற்றாமல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து மில்க் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் உடனே ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணதுனால நான் திரும்ப ஜலிக்கல. இதே நம்ம வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணோம்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணும்போது ஜலிக்கணும். ஸோ இந்த கலர் வந்து நம்ம ரெட் கலர் போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் இது கலர் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வருது. இது கூட வந்து பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், மாய்ஸ்சருக்கு ஆயில் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? டீஸ்பூன் இப்போ வந்து ஒரு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ப்ரீமிக்ஸில் வெண்ணிலா பவுடர் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வெண்ணிலா எசன்ஸை தவிர்த்துடலாம். ஓகேங்களா? எவ்வளோ ஆட் பண்ணோம் இந்த ப்ரீமிக்ஸுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா பவுடர், ஓகேங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம வினிகர் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலர் வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து இத்தனைக்கும் அவ்வளோ ப்ரீமிக்ஸுக்கே நம்ம வந்து 2 டீஸ்பூன் தான் நான் போட்டேன் கலரு. அதுக்கே இவ்வளோ நல்லா வருது. பட் இந்த ப்ரீமிக்ஸுக்கே உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் வெல்வெட் கலர் வரணும்னா நிறைய கலர் ஆட் பண்ணணும். ஸோ ரொம்ப கலர் வந்து ஹெல்த்தி இல்லைன்றதுனால இதுவுமே கலர்ஸே ஹெல்த்தி இல்லை தான், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுங்க. இருந்தாலும் இது கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால, ரெண்டாவது அந்த ரெட் வெல்வெட் இது வர்றது அந்த கலர் நல்லா கொடுக்குன்றதுனால இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வினிகர் வந்து 2.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ப்ரீமிக்ஸ் வந்து அந்த பேட்டர் வந்து அந்த ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கம்மியாக கொஞ்சம் ஊற்றுனதுனால நான் கொஞ்சோண்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வினிகர் நீங்கள் போட்ட உடனே நீங்களே பார்ப்பீங்க நல்லா ஒரு பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். பபிள்ஸ்னால் அந்த இடம் மட்டும் நல்லா வந்து அந்த வினிகர் போட்ட உடனே ஒரு மாதிரி பொங்கி வரா மாதிரி இருக்கும். ஏன்னா அது போட்ட உடனே உள்ளே இருக்க பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னதான் ஹேண்ட் விஸ்க் வச்சு நீங்கள் பண்ணாலும் ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு சிலிகான் ஸ்பேச்சுலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பேட்டர் அதில் ஊற்றுறதுக்கு நீங்கள் வந்து எதனா ஒரு குழம்பு கரண்டி இருக்கும்ல நம்ம வீட்டில், அந்த மாதிரி எந்த கரண்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். குழம்பு கரண்டி எடுத்து யூஸ் பண்ணாதான் நமக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேஃபில் வந்து பேக் ஆகி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 10 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கு இப்போ ஹீட் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ வந்து இந்த அயன் பிளேட்டில் நம்ம வந்து பட்டர், ஓகேங்களா, பட்டர் வந்து மெல்டட் பட்டரை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி கீழே இருக்கிறதுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும், மேலே இருக்கிற பிளேட்லையும் ஸ்ப்ரெட் பண்ணணும்.
கம்பல்சரி நீங்கள் இது பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய அந்த வேஃபில் வந்து கீழே அந்த பிளேட்டில் ஒட்டாமல் நல்லா வரும். ஓகேங்களா? இப்போ நான் வச்சுருக்கேன்ல இந்த மாதிரி குழம்பு கரண்டி, இதை 4 இதுவாக ஒரு 4 இது இருக்குது இல்லையா, நமக்கு டிவைடர் மாதிரி 4 இது இருக்குது இல்லையா. ஸோ ஒரு இடத்துல ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். ஃபைனலாக வேணும்னா கொஞ்சமாக பண்ணி அது ஈவன் பண்ணிக்கலாம். ஊற்றியாச்சு. ஓகேங்களா? எங்கன்னா கேப் இருந்ததுன்னா ஊற்றிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது வந்து கீழே இருக்க ட்ரேயில் கலெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் மூடிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் குறைஞ்சது ஓகேங்களா ஒரு 5 நிமிஷத்துக்கு வரைக்கும் ஓப்பன் பண்ணாதீங்க. ஓகே, இது வந்து நம்ம ஓடிஜி மாதிரி இல்லை, ஓப்பன் பண்ண உடனே அப்படியே வந்து சிங்க் ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. ஓப்பன் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் நீங்கள் வந்து அது ஒரு பேக்காகி ஒரு ஃபார்முக்கு வரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பேட்டர் வந்து மேலே இருக்க பிளேட்டில் கீழே இருக்க பிளேட்லன்னு மேலே ஒட்டினி அந்த ஒரு இது இருக்காது. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ கேக்கு நீங்கள் சுட சுட டீமோல்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், பாதி வந்து டின்ல ஒட்டிக்கும், பாதி வந்து பிஞ்சிக்கிட்டு கையில் வரும்ல, அந்த மாதிரி தான். பாதி வந்து மேலே பிளேட்டில் போயிடும், மிச்ச பாதி கீழ் பிளேட்டில் ஒட்டிக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த வேஃபல் வந்து கரெக்டாக அந்த ரவுண்டாக அந்த முழுசாக வந்து கிடைக்காது. அதனால் வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து இந்த மிஷினை ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது பேக் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த வேஃபலுக்கு வந்து என்ன வேஃபல்னா என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக இது வந்து ஒன் டைப் ஆஃப் பேன் கேக் மாதிரி தான். ஓகேங்களா? பேன் கேக்குன்றது கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான் அந்த கம்பேர் டு பேன் கேக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆயிருக்கா அப்படின்றது தான் செக் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இதில் வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது வண்டர் செஃப்பில். நீங்கள் இந்த மாதிரி டேர்ன் பண்ணியும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், பேக் பண்ணலாம். இது வந்து நெசசிட்டியான்னு கேட்டானா தேவைப்படாது. ஏன்னா எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். கீழே இருக்க பிளேட்டுகளையும் கீழே சைடும் ஈவனாக பேக் ஆகிறதுக்காக இந்த டர்னிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இது நெசசிட்டி கிடையாது, திருப்பி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் மேல் பக்கம் மட்டுமே மூடி வைங்க, அதுவே உங்களுக்கு கரெக்டாக பேக் ஆகி வரும். பட் நீங்கள் வெந்திருக்கா பேக் ஆகிடுச்சா அப்படின்ட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் குறைஞ்சது ஒரு 6 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்குள்ளே பேக் ஆகலைன்னா அது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக வந்து மேலே இருக்க பிளேட்லையும் கீழே இருக்க பிளேட்லையும் நமக்கு தனித்தனியாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நம்மளுடைய வேஃபல் ரெடி ஆயிடுச்சு. ஒயரிங் ரேக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணி இதை எடுத்து ஒயரிங் ரேக்கில் நல்லா ஆட வைக்கணும். ஸோ இது எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும், பட் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இதாவது இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே ரெட் வெல்வெட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், மேலே வந்து நமக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் அது மேக் ஆகும்போது ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறும். பட் கீழே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ரெட்டிஷ் கலர் இருக்கும். ஸோ அதை எப்போவுமே வேஃபலுக்கு டர்ன் பண்ணி நம்ம வந்து டாப்பிங் பண்ணோம்னா இன்னும் பார்க்கறதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இது பேக் ஆயிடுச்சு. இதை எடுத்து நான் வந்து ஒயரிங் ரேக்கில் வச்சுக்கிறேன். இது மாதிரி இன்னொரு செட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கப்புக்கு இந்த மாதிரி இந்த மிஷினில் ஒரு இதை தான் பண்ணி எடுக்க முடியும். இப்போ நம்ம 2 தடவை நான் வந்து 2 தடவை இந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இது பண்ணி எடுத்துட்டு இது நம்ம ஒயரிங் ரேக்கில் இருக்கட்டும். அதுக்குள்ளே தான் நம்ம அதுக்கு வேண்டிய டாப்பிங்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது ஆறுறதுக்குள்ளே ரூம் டெம்பரேச்சர் ஆறுறதுக்குள்ளே நம்ம டாப்பிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கையில் இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க. இதை அப்படியே எடுத்து பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுதுங்களா? பட் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் இப்போ அப்படியே வருது இல்லையா, ஆறுனதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஒரு ஹார்டாக இருக்கும். அதே சமயம் உள்ளுக்குள்ளே பட் சாஃப்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ 2வது ஊற்றும் போதும் அதே மாதிரி ஆயில் வச்சு இது பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து கம்பல்சரி மறக்காதீங்க. அப்புறமா உங்களுக்கு வந்து அது ஒட்டிட்டு தான் வரும். ஓகேவா? எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ நான் 2வது வேஃபில் ரெடி பண்ணுறேன். ஸோ இது வந்து மிச்சம் இருக்கிற பேட்டர் எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு நான் இதே மாதிரி மூடி வச்சு இதே 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டு, ஓகேங்களா, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கும் இப்போ எப்படி இதை வந்து நான் வந்து ஒயரிங் ரேக்கில் வைக்கிறேனோ அதே மாதிரி ஒயரிங் ரேக்லேயும் அதையும் வச்சு ஆற வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டாப்பிங் இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ மூடி வச்சாச்சு, இவ்வளவுதான். இப்போ இது ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய வேஃபில் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே நல்லா தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கையில் எடுக்கிறேன். இப்போ நல்லா வந்து ஹோல்ட் ஆகுதா? பட் அது இதில் எடுக்கும்போது ரொம்ப ஓவர் பெண்டு இருக்கும். இப்போ வந்து பெண்டு வந்து கம்மியாக தான் இருக்கும்.
ஸோ இப்போ இது அப்படியே ஓரம் இருக்கட்டும். இந்த எக்ஸஸாக வருது இல்லையா, இதை வந்து சிசர் வச்சு இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்டாக டச் பண்ணாலே போதும், அது அப்படியே வந்து விழுந்துரும். ஓகேவா, பட் ஈவனாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும்னா சிசர் யூஸ் பண்ணுங்கள். இது நைஃபோ இல்லை கையில் பிச்சு எடுக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க, நீட்னஸ் இருக்காது. ஓகேவா, எப்போவுமே சிசர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது அப்படியே ஓரம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம வந்து டாப்பிங் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ரெட் வெல்வெட். ஸோ கம்பல்சரி வந்து க்ரீம் சீஸ் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து நான் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது வந்து மில்கி மிஸ்டோடைய க்ரீம் சீஸு. நான் சொன்னேன் இல்லையா, டெலக்டான்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அது வந்து 1 kg தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் வந்து சில எசன்ஸ் மட்டும் கம்மியாக கிடைக்கும், பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 kg வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து அமுல் மில்கி மிஸ்டோட சீஸு. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் பீட்டர், நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குல்ல, அதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஸ்பீடில் ஒரு 2 மினிட்ஸ் அடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டர் வந்துடும் அந்த க்ரீம் சீஸுக்கு. ஓகேங்களா, எவ்வளோ எடுக்கணும்னா ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒயிட் சாக்லேட், ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து 130 கிராம் வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா, இது கூட வந்து 40 கிராம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம்னா அமுல்து இருக்கு இல்லையா, அது இல்லை மில்கி மிஸ்ட்டு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய இதுதான் ஆக்சுவலி ஒயிட் கனாஷ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒயிட் டாப்பிங் அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா கெட்டி ஆகிறது உங்களுக்கே தெரியும். நார்மலாக நம்ம வந்து சாக்லேட்டோடய இதை போட்டு மெல்ட் பண்ணலாம், பட் என்னென்னா கொஞ்சம் சூடு நிறைய ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதை திரும்ப சூடு ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அதெல்லாம் இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு கூட இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ரூம் டெம்பரேச்சர் அந்த அந்த இதுக்கு வந்து வந்துடும் அந்த இது. ஓகேவா, இப்போ இது கூட வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஷைனினஸ் கொடுக்கறதுக்காக. ஓகேவா, ஏன்னா அந்த பட்டர் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஷைனினஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நான் பண்ணுறதே வந்து உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியுதா, எப்படி நல்லா ஒரு கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இதே நீங்கள் வந்து ஃபுல்லாக மெல்ட் பண்ணி நம்ம எடுத்தோம்னா இவ்வளோ கெட்டியாக உங்களுக்கு வராது. ஓகே, இப்போ நான் பட்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மெல்டட் பட்டர் ஆட் பண்ணுங்கள். மெல்டட் பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒயிட் கோவர்ச்சர் சாக்லேட் மெல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி கொக்கோ பட்டர் போங்க, நார்மல் அமுல் பட்டர் வேண்டாம். ஓகேங்க, கொக்கோ பட்டர் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட் அது ரொம்ப காஸ்ட்லி, தேவைன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டாப்பிங்கானது ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து விப்பிங் க்ரீமும் ப்ளஸ் வந்து சாக்லேட்டு, நல்லா ஒயிட் சாக்லேட் கிரேட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வெளியில் எடுத்து வச்சேன்னா மெல்ட் ஆகிடும், அதனால் அதை கிரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் இருக்குது. அண்ட் தென் வந்து 125 ml, அதாவது அரை கப் விப்பிங் க்ரீம் எடுத்து விப் பண்ணி அது கூட வந்து ஒரு 25 கிராம் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் விப் பண்ணி நான் ரோசெட் நாசில் போட்டு பைப்பிங் பேக்கில் போட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேஃபலை 4ஆக பிரிக்கணும், ஏன்னா இதுக்கு 4 சைட் டிவைடர் இருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணணும். ஸோ இந்த டாப்பிங்ன்றது வந்து உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் டாப்பிங் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம், ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடலாம், இல்லை மவுசி வச்சு சாப்பிடலாம், அந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த உள்ளே இருக்கிற டாப்பிங் அந்த அதுக்குள்ளே பண்ணுறது வந்து உங்களுடைய இது தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, விப்பிங் க்ரீமில் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, பட் நார்மலாக ரெட் வெல்வெட் வேஃபிள் அப்படின்னாலே வந்து இந்த மாதிரி டாப்பிங்ஸ் பண்ணுறது தான் வந்து கரெக்டான மெத்தடு. ஓகே, இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே வந்து நம்ம மூடுறோம் இல்லையா, அந்த பகுதி கொஞ்சம் கலர் மாறும், கீழ் பகுதி வந்து நமக்கு நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் கொடுக்கும். ஸோ அந்த ரெட்டிஷ் கலரை எப்போவுமே மேலே பார்த்தாப்புல இப்படி வைக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து அது கொஞ்சம் அந்த கலர்ஃபுல்லாக நல்லா அந்த ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஓகே, இந்த கலர் சேஞ்ச் ஆன சைடில் வந்து நம்ம டாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டாப்பிங் பண்ணி காட்டுறேன். இப்போ எல்லாமே பீஸ் பண்ணியாச்சு, ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு வேஃபில், அதாவது ஒரு வேஃபில் செட்டுன்றது ஒரு பேர் 2 எடுக்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த 2 எடுத்துகிட்டு ஒரு சைடு வந்து நம்ம க்ரீம் சீஸ் அப்ளை பண்ண போகிறோம், ஒரு சைடு வந்து நம்ம ஒயிட் டாப்பிங் ஆட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுறேன்.
ஸோ இதுதான் வேஃபல். ஓகே, இதில் வந்து நீங்கள் சப்போஸ் சேல் பண்ணுறதா இருந்தால் அதையும் எப்படி நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் ப்ரெசென்டபிளாக வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இதில் காட்டுறேன். ஓகேங்களா, சப்போஸ் வேஃபல் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அந்த மாதிரினா, நார்மலாக கடையில் போகும்போது வேஃபலுக்குன்ட்டு ஒரு இது இருக்கும், பேப்பர் லைனர் இருக்கும், அதில் வச்சு கொடுப்பாங்க. பட் நம்ம சேலு இது பண்ணுறோம் அப்படின்னும் போது வேறு மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ ஒரு சைடு நான் வந்து இந்த க்ரீம் சீஸை அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீம் சீஸ் கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள். ரெட் வெல்வெட்டுக்கு அந்த டேங்கி டேஸ்ட் தான் வந்து நல்லா முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேவா, ஸோ க்ரீம் சீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்து க்ரீம் சீஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீமை போட்டு பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து க்ரீம் சீஸுன்னு ரெட் வெல்வெட்னாலே க்ரீம் சீஸ் கம்பல்சரி இருக்கணும். ஓகே, அதுக்கு தான் ரெட் வெல்வெட்டோட ப்ரைஸும் நம்ம அதிகமாக இது பண்ணுறது கேட்குறது. ஓகேங்களா, கடையிலுமே ரெட் வெல்வெட்டு விலை அதிகமாக தான் இருக்கும். இப்போது நான் வந்து ஒரு சைடு இதுக்கு க்ரீம் சீஸ் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சைடுக்கு ஒயிட் டாப்பிங், இந்த ஒயிட் கனாஷ் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நம்ம ப்ரெட்லலாம் எப்படி ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அதே மாதிரி மெத்தட் தான் இது ரெண்டுத்துக்கும். ஓகே, இது ஆக்சுவலாக சொன்ன போனால் ஒரு ப்ரெட் மாதிரி தான் இந்த வேஃபல்ன்றது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது ஃபில் பண்ணியாச்சு. இப்போது அந்த க்ரீம் சீஸ் ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த க்ரீம் சீஸை ஒரு இதை எடுத்து இதை ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சிடணும். இவ்வளவுதான். ஓகே, இப்போ சைடெல்லாம் நீட் பண்ணணும். ஸோ நீட் பண்ணோன்னா இப்போ ரெண்டு பண்ணும்போது உள்ளே வந்து சம்டைம்ஸ் க்ரீம் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் அது மாதிரி க்ரீம் இல்லாத இடத்துல வச்சு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா சுற்றிற 3 பக்கமும் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபைனலாக வந்து அந்த எல்லா சைடும் போகாமல் இந்த மாதிரி நீட் பண்ணணும் கை வச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றோன்னா நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் சேல் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டு வச்சுட்டு பண்ணுங்கள். ஓகே, ஒயிட் டாப்பிங் வச்சும் பண்ணலாம், க்ரீம் சீஸ் வச்சும் பண்ணலாம், இல்லை ஒயிட் டாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம் சீஸ் அப்ளை பண்ணியும் நம்ம பண்ணலாம். நான் வந்து ஒயிட் டாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம் சீஸ் கொஞ்சமாக வைப்பேன். ஓகேவா, எதுக்காகனா அந்த க்ரீம் சீஸோடைய டேங்கி டேஸ்ட்டு எந்த இடத்துலையும் நமக்கு மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு பைட்லேயே வந்து நமக்கு அந்த க்ரீம் அந்த டேங்கி வந்து அந்த டேங்கினஸ் நமக்கு தெரியணும் அந்த ரெட் வெல்வெட்டில். அதுக்காக தான். ஸோ என்னுடைய இது வந்து பேக்கர்ஸ் கேவ் வந்து கரிசோ அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க வந்து ஏதாவது ஆர்டர்ஸ் வேணுன்றவங்க அந்த கரிசோ ஆப் வழியாக எனக்கு ஆர்டர் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியுதா. அந்த ரெட் வெல்வெட் அந்த இது கேக் மாதிரி வருது இல்லையா, அந்த இது வருது இல்லையா, ஸோ அந்த ப்ரெட்டை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற 3 இதுவையும் வந்து நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றது ஃபைனல் இது நம்ம பண்ணலாம். இதுக்கு மேலே கார்னிஷிங்கும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி தான். கத்தி வச்சுலாம் பண்ணாதீங்க, அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துடும். இது மாதிரி கையிலேயே அழகாக பண்ணுங்க. ஸோ இப்போது இது மாதிரி நம்ம 3த்தையுமே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக நம்ம கார்னிஷிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போது 4 பேர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிளேட்டில் நான் வந்து ஒயிட் காம்பவுண்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று நீங்கள் இப்படி எடுத்து தூவிக்கலாம், இல்லைன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு லைட்டாக சாக்லேட் ஆல்ரெடி உள்ள ஒயிட் கனாஷ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக போதும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா நிறைய ஓவர்லோட் ஆகும். ஓகே, ஸோ நார்மலாக கடையில் ஓவர்லோட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ ஓவர்லோட் பண்ணுறதும் எப்படின்றது நான் காட்டுறேன். ஜஸ்ட் இப்படி இருக்கு இல்லையா, அப்படி எடுத்துகிட்டு இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா நிறைய சாக்லேட் கிரேட் வந்து அதில் வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா, இதுதான். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ கார்னிஷிங் உங்களுடைய இது தான், நீங்கள் எப்படி வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ரெட் வெல்வெட் கூட போயிட்டு டார்க் காம்பவுண்டு மில்க் காம்பவுண்டு கிரேட் பண்ணி போட்டதெல்லாம் பண்ணாதீங்க. ஒயிட்லேயே பண்ணுங்க. ஓகேவா, ரெட் வெல்வெட் வித் ஒயிட் காம்பினேஷன் தான் எப்போவுமே அந்த ஒரு ஆஃப் ஒயிட் அந்த காம்பினேஷன் தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ரெண்டாவது அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய ரெட் வெல்வெட்
கேக் கார்னிஷிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இது பிளேட்டரில் வச்சுக்கலாம். ஸோ பிளேட்டரில் வைக்கிறது உங்களுடைய சாய்ஸ், எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மலாக பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணியே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரெட் வெல்வெட் இது வந்து நம்ம வந்து பிளேட்டரில் மாற்றிட்டோம் இல்லையா, இதே மாதிரி நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்சல் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். நார்மலாக நம்மளுடைய பிவிசி பாக்ஸ் விற்கும் இல்லையா, அது சைஸ் வாரியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். பெர் பீஸ் கணக்கு தான் வேஃபல். ஸோ இப்போ ஒரு பீஸ் வந்து இப்படி வச்சுருங்க. ஓகேவா? வச்சுட்டு இது கூட நான் சொன்னேன் இல்லையா, ரோசட் நாசல் போட்டு விப்பிடி க்ரீம் 125 ml விப்பிடி க்ரீமில் 25 கிராம் க்ரீம் சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அதாவது பீட் பண்ணிவிட்டு இந்த ரோசட் நாசலில் நான் பைப்பிங் பேக்கில் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா இந்த சைடு வச்சு ஜஸ்ட் அதை டச் பண்ணி சாப்பிட்றதுக்காக தான், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்குன்ட்டுன்னு. ஓகேவா? நம்ம பைப்பிங் பேக் நிறைய ஃபுல் பண்ணிட்டு பண்ணோன்னா அப்படியே வந்து அந்த பைப்பிங் பேக்கே வந்து பிச்சுக்கிட்டு அந்த க்ரீம் வரும். அதனால் எப்போவுமே கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த சைடில் கட் பண்ணோம் இல்லையா கொஞ்சம் பீசஸ்ஸு, அதை வந்து கிரேட் பண்ணி இந்த மாதிரி மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் சேல் பண்ணணும். ஸோ சேல் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி உங்கள் லோகோ வச்சு நல்லா டைட் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது மிச்சம் இருக்கிற அந்த 3த்தையும் நான் பிளேட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நிஜமாவே இந்த ரெட் வெல்வெட் வேஃபலே நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த ரெட் வெல்வெட் வேஃபல் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி என்னோட இதில் வந்து கேக்கோடைய ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கேக் பேக்கிங் அண்ட் ஃப்ராஸ்டிங் கிளாஸு, ப்ளஸ் வந்து பேக்கரி ஸ்டைல் குக்கீஸ் அண்ட் ஹோம்மேட் சாக்லேட்ஸு. இது 3 கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வருது. இப்போ ஆஃபரில் 3K தான் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 7010188340 காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் 10 டைப்ஸ் ஆஃப் கேக் பேக்கிங் அண்ட் ஃப்ராஸ்டிங், விப்பிங் க்ரீமில் செய்கிற செலிப்ரேஷன் கேக்ஸ் அண்ட் 14 வெரைட்டிஸ் ஆஃப் பேக்கரி ஸ்டைல் குக்கீஸ் அண்ட் 50 டைப்ஸ் ஆஃப் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் உங்களுக்கு இதில் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.